கரூரில் விஜய் பரப்புரையில் ஈடுபட்ட நிலையில் அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி தற்போது 31 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், இந்த துயரமான சம்பவம் கரூரில் இருந்து தற்போது வெளிவந்து கொண்டே இருக்கிறது. மேலும் பலி எண்ணிக்கை உயரக்கூடுமா? அங்கு தற்போது என்ன சூழல் நிலவுகிறது? விரிவாக சொல்லுங்கள். தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களும் தற்பொழுது ஒரு கவலைக்கிடமான நிலையில் தான் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். மீட்டு வரப்பட்ட பொழுதே அசைவற்ற நிலையில் அவர்கள் இருந்தார்கள். பல குழந்தைகளை அருகில் இருந்த ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்திருந்தார்கள். எனவே அந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க கூடும் என்கின்ற ஒரு அபாயகரமான செய்தி தான் தொடர்ந்து வந்த வண்ணமாக இருக்கின்றது. இந்த நேரத்திலே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டவர்கள் மருத்துவமனைக்கு உள்ளே சென்று பார்வையிட்ட பிறகு, அது மட்டுமல்லாமல் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டவர்களும் மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டறிந்த பிறகு இன்னும் சற்று நேரத்திலே செய்தியாளர்களை சந்திக்க இருக்கின்றார்கள். இதுவரை 31 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாளை காலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கரூருக்கு செல்ல இருக்கின்றார். எந்த வகையிலும் சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக மத்திய மண்டலத்தினுடைய ஐஜி உள்ளிட்டவர்கள் அந்த கரூருக்கு விரைந்திருக்கின்றார்கள். மேலும் டேவிட் தேவாசிகாரம் உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள், ஏடிஜிபிகள் அதற்கான அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கின்றார்கள். எனவே ஒரு பக்கம் இருந்து அழக்கூடியவர்களுடைய அந்த பரிதவிப்பு, மற்றொரு பக்கம் தங்களுடைய உறவினர்கள் உயிரோடு இருக்கின்றார்களா என்பதை தெரிந்து கொள்ள முடியாமல் மருத்துவமனைக்குள் காத்திருக்கக்கூடியவர்கள் என்று கரூர் மாநகரம் இதுவரை காணாத ஒரு பெரும் கண்ணீரை தற்பொழுது சந்தித்திருக்கின்றது. 31 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பதை அவர்களுடைய உடல்கள் மார்ச்சரி பகுதியிலே அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதன் மூலமாக அறிந்து கொள்ள முடிந்திருக்கின்றது. உடன் வந்தவர்களை இழந்திருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் தங்கள் அருகில் நின்றவர்கள் திடீரென்று காணாமல் போய்விட்டார்கள். அந்த கூட்டம் ஏற்பட்ட பொழுது அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்று கண்டறிய முடியாத அளவிற்கு நாங்கள் தள்ளி செல்லப்பட்டு விட்டோம். அதன் பிறகு அவர்களை தேடிய பொழுதுதான் அந்த அடையாளங்களை வைத்து பார்த்தால் அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக ஏற்றி செல்லப்பட்டார்கள் என்ற தகவல் கிடைத்தது. அதன் தொடர்ச்சியாக நாங்கள் மருத்துவமனைக்கு வந்தோம். இப்பொழுது எங்களை உள்ளே விடவில்லை. எங்களுடைய குடும்ப உறுப்பினர் இறந்து விட்டார் என்று சொல்லுகின்றார்கள். அவர் உயிரோடு இருக்கின்றாரா இல்லையா என்பதை தயவு செய்து எடுத்து கூறுங்கள் என்றுதான் அவர்கள் அனைவருமே கதறி துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட அங்கே யாரும் இல்லை. இது போன்ற ஒரு துயர சம்பவம் நடக்கும் என்று கனவிலும் யாரும் நினைத்து பார்த்து அந்த இடத்தில் நிற்கவில்லை. அங்கே நின்ற அனைவருமே ஒரு மனநிலையில் இருந்தார்கள். ஆனால் அடுத்தடுத்து ஒரு 5 நிமிடங்களுக்கு மொத்தமாக எல்லாமே நடந்து முடிந்து விட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.